இப்போது நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆரி நீடில். இது நார்மல் ஷூயிங் த்ரெட்டு. ஸோ இதை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. எட்ஜில் ஒரு நாட் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போடுறேன். ஓகே, இந்த நாட்டை இந்த 2 விரலால் தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் 2 விரலில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி இந்த த்ரெட் வந்து நம்மளோட மடியில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரோல் ஆகாது. ஸோ இதை கீழே வச்சுட்டு கீழே வச்சதுக்கப்புறம் நீடில் பாருங்கள், இந்த எட்ஜில் ஒரு சின்ன ஒரு கொண்டை மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நம்மளுடைய டிசைனோட டைரக்ஷன் சைடு இருக்கணும். ஸோ இந்த கொண்டை வந்து இப்போது இந்த மாதிரி லைன் வருது, இந்த மாதிரி லைனில் போட போகிறோன்னா டைரெக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் ரிவர்ஸில் வரும்போது நம்ம பக்கம் டைரெக்ஷன்ஸ் எந்த டைரெக்ஷனில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு அந்த மாதிரி இந்த நீடில் போகணும். ஸோ நான் இப்படி போகுது, அதனால் நீடில் நான் இது உள்ளே விடுறேன். கொண்டையில் இந்த நூலை மாட்டி வெளியில் எடுக்கிறோம். இந்த முடிச்சு கீழே இருக்கிற துணியை நின்றோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஊசியை குத்தி நூலை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறோம். சுற்றி திருப்பி வெளியிடணும். குத்துறோம், சுற்றி அதே டைரக்ஷன் எடுத்து ஊசியை திருப்போம். சுற்றுறோம் அதே டைரக்ஷனில் எடுத்து ஊசியை குத்தி நூலை சுற்றி மேலே எடுக்கும்போது ஊசியை திருப்போம். சுற்றிட்டு ஊசி எடுக்கும்போது திருப்போம். இதுதான் பேசிக் செயின். ஊசியை குத்திட்டு அதே மாதிரி கீழே சுற்றி எடுக்கும்போது கொண்ட ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து ஜஸ்ட் அப்படி விரலை ரொட்டேட் பண்ணோம்னா ஊசி திரும்பிடும், நூலை விட்டு வெளியில் வந்துடும், திருப்பிடும். குத்துறோம், சுற்றுறோம், எடுத்துட்டு கரெக்டாக அந்த செயின்கிட்ட வரையில் ட்விஸ்ட் பண்ணுறோம். நூலில் இருக்கையில் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணுறோன்றது தெரியாது, அதுக்காக நான் ரஃப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உள்ளே குத்திட்டு எடுக்கும் போது ஊசி வந்து இந்த டைரக்ஷன்லேயே இருக்கும். நல்லா பாருங்கள், கொண்டை வந்து டிசைனோட டைரக்ஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வரையில் கையை கவனிங்க, லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த கொண்டை பகுதி நம்ம பக்கம் திரும்பும். திரும்பிட்டு திரும்ப கிளாக் வைஸ் டைரக்ஷனே திருப்பிடுறீங்க. பாருங்கள், நூலை விட்டுருக்கேன், டிசைனுக்குள்ளே விட்டு நூலை சுற்றிட்டேன். உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், கீழே நூல் மாட்டிருச்சு அப்படின்ற ஃபீல் தெரியும். அப்போ வெளியில் எடுக்கையில் இந்த செயினை விட்டு வெளியில் வரணும் இல்லையா, அந்த டயத்தில் கரெக்டாக லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா டிசைன் வெளியில் வந்துடும். இது க்ரோஸாக போடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், போடாதவங்களும் இதை பழகிக்கலாம். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஜஸ்ட் வெளியில் எடுக்கையில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னாலே இந்த செயின் தான். இந்த செயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். வரலன்னு நினைக்காதீங்க. இழுக்கும் போது ஊசியும் ஃப்ரீயாக இருக்கணும், கீழே நூலும் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இதுதான் ஊசி, இதுதான் நூல் அப்படின்ற நம்ம இடத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இழுத்தாலோ இல்லை இதை விட மாட்டேன்னு சொன்னீங்கனாலோ துணி வந்து ஓட்ட வந்துடும். ஸோ லைட்டாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட்
கண்ணை மூடிட்டு கூட போடலாம். இது இவ்வளோ பெரிய செயினாகவும் போடலாம், கிட்டக்கும் போடலாம். இது நம்மளுடைய ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். நமக்கு ஊசி ஹேண்டில் பண்ண தெரியணும். ரொம்ப டைட்டாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாத்தையும் நீடில்லையோ நூல்லையோ காமிக்காதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணலாம். இதை நான் ஏன் இப்போ மிஷின் நூலில் சொல்லித்தரேன்னு கேட்டால், உங்களுக்கு நூல் அந்துடாமல் வரணும் அப்படின்றதுக்காக நான் இதில் சொல்லித்தரேன். கீழே ரொட்டேட் பண்ணி நல்லா நூல் கவனிங்க. இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கையில் ஊசியை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நூலை விட்டு வந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் திருப்பிட்டிங்கன்னா டைரெக்ஷன் தகுந்த மாதிரி போயிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். போட்டாச்சு. இப்போது டைரெக்ஷன் தகுந்த மாதிரி நீடில் கொண்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இப்போது இந்த டைரெக்ஷன் வர்றதுக்கு எப்படி நம்ம பாடுறோம் அப்படின்றத பாருங்கள். இதே செயின் தான். ஸோ இப்படி வரையில் நல்லா கவனிங்க. ஊசி டிசைன்ஸோட டைரெக்ஷன்ஸ்க்கு மாறிடுச்சு. அதாவது டிசைன் இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கும்போது ஊசியும் இந்த மாதிரி டைரெக்ஷனுக்கு வந்துடுது. ஸோ அதே மெத்தட் தான். நான் வேறு மெத்தட் எதுவும் சேஞ்ச் பண்ணல. பட் நான் ஊசியை மட்டும் மாற்றுறேன். பாருங்கள், எடுக்கையில் ட்விஸ்ட் பண்ணுறேன், உள்ளே விட்டு சுற்றிட்டு எடுக்கையில் ட்விஸ்ட் பண்ணுறேன். நல்லா என் கையை கவனமாக பாருங்கள். குத்தி எடுக்கும்போது ட்விஸ்ட் பண்ணுறேன், குத்தி எடுக்கும்போது ட்விஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம என்னுடைய ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு பண்ணையில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். குத்துறேன், சுற்றும் போது திருப்புறேன், குத்துறேன், சுற்றும் போது திருப்புறேன். உங்களுக்கு பெரிய செயினாக போட்டு காமிக்கிறேன். குத்துறேன், சுற்றும் போது திருப்புறேன், குத்துறேன், சுற்றிட்டு எடுக்கும் போது திருப்புறேன், குத்திட்டு எடுக்கும் போது திருப்புறேன். உங்களுக்கு பெரிய செயினை போட்டு காமிக்கிறேன். எடுக்கும் போது திருப்புறேன், குத்திட்டு எடுக்கும் போது திருப்புறேன், கீழே சுற்றிட்டு எடுக்கும் போது திருப்புறேன், கீழே சுற்றிட்டு எடுக்கும் போது திருப்புறேன். இப்போ பாருங்கள், இந்த டைரெக்ஷனுக்கு வரும்போது ஊசியை டிசைனுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இப்போது டைரெக்ஷன் மாற்ற போகிறேன். ஊசியோட டைரெக்ஷனை இந்த பக்கம் டிசைன் இருக்கிறதுனால ஊசியோட டைரெக்ஷன் மாற்றேன். இது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணையில் நல்ல பெரிய செயினாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நூலை டைட்டாக பிடிச்சாலோ இல்லை ஊசியை டைட்டாக இழுத்திங்கனாலோ துணி கிழிஞ்சு போயிடும். ஸோ ரெண்டையுமே ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். கீழே நூல் மாட்டியிருக்கு மாட்டலை அப்படின்ற ஃபீல் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நூலை மடியில் வச்சுக்கோங்க. அதுதான் சிக்காகாது. பாருங்கள், எவ்வளோ கிட்டக்கனாலும் போடலாம், எவ்வளோ பெருசானாலும் போடலாம். இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் இல்லை, திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு கூட போடலாம். ஏன்னா இந்த ஃபீல் நமக்கு நல்லா தெரியும். கையில் நூல் மாட்டியிருக்கு மாட்டலைன்ற ஃபீல் நல்லா தெரியும். பாருங்கள், இது ரொம்ப கிட்டக்க நான் போடுறேன், ரொம்ப நெருக்கமாக போடுறேன். இது நல்லா கலக்கமாகவும் போடலாம். ஸோ நம்ம இந்த நூலை இழுக்காமல் ஊசியை அங்கே கொண்டு போனால் உங்களுக்கு கிளாத் சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் குத்தணும் அப்படின்னு சொன்னால் நூலை அவ்வளோ பெருசாக கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் குத்தணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே குத்துறதுக்கு இவ்வளோ நூல் கீழே நீங்கள் இங்கே குத்துனீங்க அப்படின்னா நூல் சுருங்கிட்டு வந்துடும். ஸோ எவ்வளோக்கு டிஸ்டன்ஸ் போகணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நூலை இழுத்துக்கிடணும்.
நூலும் ஊசியும் ஒரே இடத்துல வரணும். ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணலை. நூலை வந்து ஊசியை வந்து அந்த நூல்லேருந்து வெளியில் வர்றதுக்காக நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சி இழுக்காமல் அதை ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டானாலும் போடலாம். இது வந்து முடிக்கிற மெத்தட் கிடையாது, பட்டு உங்களுக்கு எப்படி இதை எடுக்கிறது அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இது நாட்டு கிடையாது. ஸோ முடிக்கும் போது இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து ரெண்டாக வரும் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு வேணும்னா கீழே இருந்து இந்த ஊசியை விட்டு நூலை கீழே இழுத்துறேன். ஓகே, அடுத்து இந்த டிசைன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் எதுக்குன்னு கேட்டால் எல்லா டைரக்ஷனையும் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 4 டைரக்ஷன்ஸ்லேயும் எப்படி ஒரே மாதிரி நூல் வரும், எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறத இந்த டிசைனில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு டைமும் இங்கே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து முடிக்கிற இடத்துல இந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்ற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் எப்படி முடிக்கிறதுன்றது இதில் கற்றுக்கலாம். இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து எப்படி ஒரே மாதிரி கொண்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத லேர்ன் பண்ணிடலாம்.